ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக கூட வலுவான கூட்டணி இருக்கும். ஆனா வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய இவர் திமுகவோட ஃபைட் பண்றது அப்படிங்கிறது அவரால் வெற்றி பெற முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றது மட்டுமல்ல, இரண்டாவது இடத்தையே பல இடங்களிலே அவர்கள் தவற விட்டார்கள் மறுக்க முடியாத உண்மையாகிறது. அவங்களுடைய கட்சியினுடைய அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களே இவரை 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல தேர்தல்களில் அதாவது அவர் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியே தன் இஷ்டத்துக்கு வேட்பாளரை அறிவிக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. டிடிவி தினகரன் தன்னிச்சையாக அறிவிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதனால இவர்களுடைய கூட்டணி என்பது உள்ளுக்குள்ள ஜெல்லா மாறவே இல்லை. அடிப்படையில ஒருவரை ஒருவர் விழுங்க பார்க்கிறார். யாரை காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற அச்சத்தோட தான் அவங்க அணுகுறாங்க. அதிமுகலையும் சரி, பாஜகலையும் சரி, விஜய் விமர்சனம் பண்ணி யாரும் பெருசா பேசுறது இல்லை. கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட அதிமுக தரப்புல இருந்து யாருமே விஜய் ஒரு கடுமையான விமர்சனம் வச்சோ பார்க்கவே இல்லை. அப்படின்னும் போது இன்னும் வெயிட் பண்றாங்களா? திமுகவை எதிர்ப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமான எல்லைக்கு நான் போவேன், எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானால் நான் போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமாக விஜய் பேசியிருக்காரு. பாகிஸ்தான் எல்லைக்கு போக போறாரா, சைனா எல்லைக்கு போக போறாரா? இல்ல, பாஜக எல்லைக்கு போறாரு. ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதுங்க கொள்கை? விஜய்க்கு கொள்கை இருப்பதாக விஜயை நம்பல. நீங்க எப்படி நம்புறீங்க? மாற்றத்துக்கு அப்புறமா நயனா நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய அளவுல மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா இல்லைன்ற மாதிரி தான் பேசுறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவுகள்லாம் ஓரளவுக்கு சில பேர் முடிவோடு இருக்காங்க. அதில் குறிப்பாக அதிமுக கூட்டணி. ஆனால் அதிமுக கூட்டணியில் இப்போது டிடிவி தினகரன் இணைவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இழுபறி போயிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. ஒருவேளை இணைஞ்சா அது என்ன மாதிரி இருக்கும், இல்லை இணையாகவும் போயிட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக தரப்புலையுமே ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக கூட வலுவான கூட்டணி இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஒரு வலிமையான கட்சி. அது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் பல முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக. அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு அதிமுகவில் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவிற்காக ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய இமேஜை அவரால் உயர்த்தி கொள்ள முடியலை. அதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு, ஆளுமை பண்பு என்பது ரொம்பவும் பலவீனமாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர். ஒரு குழந்தை உருவாவதற்கும் ஒரு குழந்தை மாதிரியான தோற்றத்தில் ஒரு பொம்மையை உருவாக்குவதற்கும் ஒரு செயற்கையான ஒன்றை உருவாக்குவதற்குமான வேறுபாடு. அப்போ இவர் ஒரு இயல்பான தலைவராக உருவாக்கப்படவில்லை. திட்டமிட்டு ஒரு தலைமையை அந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே சசிகலா தான் திணித்தார்கள். அப்படி திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் எல்லாரையுமே காலி செஞ்சுட்டு, ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அது டிடிவியாக இருக்கட்டும், அல்லது சசிகலா தன்னை உருவாக்கி முதலமைச்சராக அடையாளப்படுத்திய சசிகலா யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் காலி செஞ்சுட்டு நான் ஒருத்தர் தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் நகர்றாரு. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அவருக்குன்னு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இதெல்லாம் கட்சியை அவர் தன் பக்கமாக அவர் தக்க வைத்து கொண்டார் என்பது உண்மைதான். அதை தாண்டி மக்கள் மன்றத்தில் அவர் அபிமானம் பெற்றவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டால், மக்கள் மன்றத்திலே போய் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக சென்று சேரவில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கிற போதும் அவர் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்க தவறிவிட்டார். எதிர்கட்சி தலைவராக வந்ததற்கு பின்பும் கூட திமுக எதிர்ப்பிலே இவரை விடவும் கூடுதலாக, அதாவது கட்சியில எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்கலாம், அல்லது எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இருந்தாலும் மிக தீவிரமாக களத்திலே எதிர்ப்பை தெரிவித்ததில் பாஜகல இருந்து, பாமகல இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக எதிர்ப்பை பிற கட்சிகள் இன்னும் கூடுதலாகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய இவர் திமுகவோட ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது அவரால் வெற்றி பெற முடியலை. நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றது மட்டுமல்ல, இரண்டாவது இடத்தையே பல இடங்களிலே அவர்கள் தவற விட்டார்கள்ங்கிறது மறுக்க முடியாத உண்மையாகிறது. அவங்களுடைய கட்சியினுடைய அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களே இவரை 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல தேர்தல்களில் அதாவது அவர் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அது மாதிரி இடைத்தேர்தல்களில் அவரால் போட்டியிட முடியலை. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கலாம், அல்லது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கலாம். எதுலேயுமே அவரால் பெருசாக பிரகாசிக்க முடியலை. வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மீண்டும் பாஜக கூட்டணிக்கு ஒரு போகிறப்ப அவர் வைத்த ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, பிரிந்து போனவர்கள் யாரையும் திரும்ப சேர்க்கக்கூடாது. ஓகே,
தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது என்னால் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் போன்றவர்களோ அல்லது டிடிவி போன்றவர்களோ சசிகலா போன்றவர்களையோ என்னை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை தரக்கூடாது. அது மாதிரி அண்ணாமலையை தூக்கி வெளியே போடணும். இது ரெண்டுலேயும் அவர் உறுதியாக இருக்கிறார். இரண்டையுமே பாஜக என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய தேசிய தலைமை இவ்வளோ காலமாக ஓபிஎஸ் நடுத்தருவுக்கு வந்ததுக்கு நம்ம தானே காரணம். அவரை போய் நம்ம தானே தியானம் இருக்க சொன்னோம், நம்ம தானே தர்ம யுத்தம் இருக்க சொன்னோம். அவர் நம்மளால தானே தெருவில் நிற்கிறாரு. அவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடைக்கால முதலமைச்சராக பலமுறை இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், கட்சி பொருளாளராக இருந்தவர், ஒரு 2 முதன்மை பொறுப்புக்கு வைத்தவரே நடுத்தருவில் போய் நம்ம தானே நிப்பாட்டணும் அவர் நினைக்கல. டிடிவி தினகரன் மேலே வழக்கு போட்டு வழக்கினுடைய தாக்கு பிடிக்க முடியாமல் தான் அவர் அங்கே போய் நிற்கிறார். அவர் விருப்பப்பட்டு தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர் தோற்று போறாரு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ அவரால் கட்சி நடத்துவது என்பது அவருக்கு பெரிய பின்னடைவுக்கு போயிருச்சு. ஒரு பெரிய எழுச்சியை போல தோற்றம் அளித்தது. அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எல்லாம் பெரிய ஸ்டார் போல பேசப்பட்டார். ஒரு பெரிய பில்டப் இருந்துச்சு அவர் மேலே. ஆனால் அதெல்லாம் அந்த பில்டப்லாம் நிலச்சிச்சா நீடிச்சிச்சான்னு கேட்டால் அது ரொம்ப பலவீனம் அடைந்து விட்டது. சசிகலாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களால தன்னை சிறைக்கு அனுப்பியவர்களை, தன்னை தண்டித்தவர்களை, யாரையும் குறித்துமே அவங்களால பேச முடியல. அப்போ பாஜக குறித்து ஒரு எதிர்ப்பு கருத்தை கூட சசிகலாவால் முன்வைக்க முடியலை. அதனால் செயல்படவும் முடியலை. ஒட்டுமொத்தமாக அவர் கோடநாடில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமாணங்களை எல்லாம் அவர் கைப்பற்றிட்டார். காவலாளி எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அதனால் சசிகலாவின் சாம்ராஜ்யம் என்பது முடிந்து விட்டது. இனி மறுபடியும் தலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. டிடிவி தினகரனும் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் தன்னிச்சையாக அவராக போய் நான் அடுத்து இவர் தான் போட்டியிடுவார் எங்கள் கட்சியில் வேட்பாளரா கேண்டிடேட்டை இவரே அப்படின்னு சொல்லி அவர் நேற்று கூட்டத்தில் அறிவிக்கிறார். அப்போ தேசிய தலைமை என்று ஒன்று இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியே தன் இஷ்டத்துக்கு வேட்பாளரை அறிவிக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. டிடிவி தினகரனை தன்னிச்சையாக அறிவிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு அதிருப்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். தன்னை புறக்கணித்து விடுவார்கள், தன்னை அவர்கள் பின்னுக்கு தள்ளி விடுவார்கள் அப்படின்னு பாஜக மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இவர்களுடைய கூட்டணி என்பது உள்ளுக்குள்ள ஜெல்லா மாறவே இல்லை. அடிப்படையில் ஒருவரை ஒருவர் விழுங்க பார்க்கிறாரு. யார் யாரை காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அச்சத்தோடு தான் அவங்க அணுகிறாங்க. அதிமுகவை முற்றிலுமாக பாஜக அழிக்க பார்க்கிறது. பாஜகவை நாம் ஏன் தேவையில்லாமல் தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற ஒரு தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் என்ன, டிடிவியுடைய எதிர்காலம் என்ன, இவர்களை நம்பி பயணித்தவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை பாஜக கண்டுகொள்ளவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 150 சீட்டு அதிமுக நிற்கட்டும், மீதம் இருக்கிற 84 சீட்டில் நாங்கள் பார்த்து பிரித்து கொடுப்போம். அப்போ அதிமுக கூட்டணியில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் எடப்பாடியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக மாற முடியாது. என்டிஏ கூட்டணி தான். ஆமாம், அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்குள்ளே போகணும். அப்படிங்கிறப்ப சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர்களின் தயவிலே ஒரு மாநில கட்சி இருப்பது என்பதை பொதுமக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல கூட சார், இப்போ அண்ணாமலை மாற்றத்துக்கு அப்புறமா நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய அளவில் மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட அவரே தன்னை சுய பரிசோதனை மாதிரி செஞ்சு பார்க்கும்போது கூட அண்ணாமலை இருக்கும்போது இருந்த வீச்சு கூட இப்போ கிடையாது பாஜக நயினார் நாகேந்திரனுக்கு அப்புறம் அப்படின்னு. இப்போ இவங்க உறவு எப்படி சார் இருக்கும்? இப்போ நயினார் நாகேந்திரனுக்கும் அதிமுகவுக்கும் இவங்களுடைய பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அண்ணாமலை அதிரடியாக பேசுவதாக நினைத்து கொண்டு கூட்டணியினுடைய சிதைவுக்கு காரணமாகிவிட்டார். ஆனால் நயினார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலை சந்தித்தவர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றவர், அமைச்சராக இருந்தவர், அரசியலிலே சாதுரியமாக எப்படி தேர்தல் அரசியலிலே காய் நகர்த்த வேண்டும் என்கிற வித்தை தெரிந்தவர். அண்ணாமலைக்கு அது தெரியாது. அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆக முடியல. அவரால் அரசியலை எப்படி நிதானமாக கை கொள்வது, தேர்தல் அரசியல் என்றால் என்ன, அது எப்படி கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகும் என்பது குறித்த நிதானம் அவரிடத்துல இல்லை. அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று நினைத்து அவரை அமலாக்கத்துறையில் மாட்டி விட்டதிலிருந்து பல காரணங்களாக அவர் திகழ்ந்தார். அப்பொழுதும் அவர் வெற்றி பெற முடியலையே. செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியதற்கு பின்பும் கூட அண்ணாமலைக்கு செல்ஃப் எடுக்கலையே. அப்போ தேசிய தலைமை பார்த்தது அண்ணாமலையால் எந்த பிரயோஜனம் இல்லை, இது வெத்து வேட்டு தான், சவுண்டு தான் ஓவராக இருக்குமே தவிர, இது சைனா போன் மாதிரி ஜாஸ்தியாக கத்துமே தவிர இது பிராண்டட் இல்லைங்கிறதுனால மாற்றிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார் சார்? நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுவார்? நயினார் நாகேந்திரன் என்ன செய்வார்னா,
அதிமுகவோடு இணக்கமான போக்கை கையாளுவதன் வழியாக தேர்தல் அரசியலில் தன்னுடைய சமூக வாக்கு வங்கி, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, இதெல்லாம் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை கரெக்டாக காய் நகர்த்தி சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்துவது, கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு நடைமுறை சார்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்வார். இவரை போல சம்பந்தமே இல்லாமல் தேவர் அண்ணாவை மிரட்டினாரு, இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதைகள் இருக்குல்ல, அது மாதிரியான பொய்கள் ஃப்ராடையெல்லாம் நயினா நாகேந்திரன் பேச மாட்டான். நயினா நாகேந்திரன் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொலிட்டிக்கல் கிளைமேட் தெரிஞ்சவர், ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவர், கலைஞரின் அரசியலை பார்த்தவர். அதனால அவருக்கு கொஞ்சம் கலை யதார்த்தம் தெரியும். இல்லை, விஜய் அரசியலுமே சொல்றாரு அவர் மாதிரி தாவேக்கா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்னும் போது வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. இல்லை, அது எப்படின்னா நாங்கள் எல்லாரோடையும் பாசிட்டிவாக அணுகுவோம். இப்போ விஜய் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும்னு சொல்றாரு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குன்னு அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லுது, பாமக சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சொல்லுது, தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. அப்போ எல்லாருமே தனித்தனியாக வீழ்த்தணும்னு பேசுறவங்க எல்லாரையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா என்று நயினா நாகேந்திரன் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். ஆனால் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்கே எல்லாருமே தன்னை முதல்வர் வேட்பாளராக கருதி கொள்கிறார். விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார், சீமான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார், அண்ணாமலையை கூட முதலமைச்சர் வேட்பாளர்னு கொஞ்ச நாள் இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அது அண்ணாமலையே நம்பலைனாலும் அப்படி சொல்ல சொன்னார், அவரே நம்பாமலே சொல்ல சொன்னார், அது சொன்னாங்க. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நயினா நாகேந்திரன் பார்க்க மாட்டார். நயினா நாகேந்திரனுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதே சாதனை தான், நம்ம ஒரு நாள் முதலமைச்சர் ஆக முடியாது என்று அவங்களுக்கு தெரியும். அதனால கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் காய் நகர்த்துறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு பெரிய கட்சி, ஒரு நல்ல கட்டமைப்புள்ள கட்சி. ஆனால் அந்த கூட்டணியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, பாஜகவோடு மீண்டும் அதிமுக கூட்டணி போன போது திமுகவினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படும். திமுகவுக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை அம்பலப்படுத்தணும். அது நீட் தேர்வாக இருக்கலாம், அல்லது வக்ஃப் வாரிய சட்டமாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதாக இருக்கலாம், கல்வி நிதி தர மறுப்பதாக இருக்கலாம், நலத்திட்டங்களுக்கு எதிராக இருப்பதாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் எதிராக இருக்கிறது, வெள்ள நிவாரணம் தர மறுக்கிறது, எங்களுடைய வேலை திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது என்ற கொள்கையை பேசுவதற்கு பாஜக மீது தான் தமிழர்களுக்கு கோபம் இருக்கிறது. தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு அதிமுகவினுடைய வெறுப்பாக மாறுவதற்கு திமுக வேலை செய்யும். அதனால திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு குடையின் கீழ் வராம சிதறடிக்கப்பட்டதாக மாறும். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க. விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாரு, சீமான் கொஞ்சம் வாக்கு வங்கி பிரிப்பாரு. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால வலிமை மிக்க ஒரு கட்சியாக, ஒரு வலிமை மிக்க தேர்தலினுடைய வெற்றியை அதிமுக கூட்டணியால் பெற முடியாது. இல்லை, இப்போ இந்த வாக்கை பிரிப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்போ தமிழக வெற்றி கழகம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள் ரோட் ஷோ பண்ணுறது, கூட்டம் கூடுறது, நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் மதுரையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒன்று தொடர்ந்து தாவேக்கா உயிர்ப்போட இருக்குது, எங்கள் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்றதை காட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது திமுகவுக்கு இது ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதிமுக பாஜக கூட்டணினும் போது அந்த கூட்டணியிலேருந்து வரக்கூடிய வாக்குகள் பெருசாக வராதுனாமா, அப்போ தாவேக்கா அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? தாவேக்காவிற்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள் மட்டும் தாவேக்காவுக்கு வாக்களிப்பாங்க. அப்போ இந்த 2K கிட்ஸாக இருக்கிறவங்க, ரசிகர்களாக இருக்கிறவங்க, அரசியலில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு புதுசாக யாராவது வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. எப்பொழுதுமே அப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், ஆளுகிற அரசாங்கங்கள் மாறி மாறி இவர்கள் 2 பேரும் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள், 2 பேரும் வேணாம். மூன்றாவது ஒரு சக்தி முளைக்காதா என்று நினைக்கிறவர்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு 10% வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்கிறது. அதற்கு முதலில் சேர்ந்தது பாமக, அதற்கு பின்பு சேர்ந்தது மதிமுக, அந்த இடத்திற்கு சேர்ந்தது தேமுதிக, தேமுதிக இடத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியின் இடத்துக்கு தான் தமிழக வெற்றி கழகம். அப்போ எல்லா காலத்திலையுமே திமுக வேணாம் அதிமுக வேணான்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் ஒரு 10% வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து கொண்டே இருக்காங்க. அவங்க அப்படியே சேர்ந்துக்கிட்டே வர்றாங்க, ஆளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஆள்கிட்ட இல்லை. பாமகட்ட கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் விஜயகாந்த் வந்தோடனே விஜயகாந்த்கிட்ட வருது, அதுக்கு முன்னாடி வைகோட்டை கொஞ்ச நாள் இருக்கு. அது சுழற்சி முறையில் வருது, அது மியூசிக் சேர் மாதிரி மாறி மாறி போகலாம். அப்படி இருந்துமே மக்கள் நல கூட்டணியே தவிர்க்க முடியல சார். மக்கள் நல கூட்டணி ஏன் வெல்லலை அப்படின்னு பல பேருக்கு கல யதார்த்தம் வேறொன்னாக இருக்கிறது. அது தேர்தலுக்காக கூட்டப்பட்ட கூட்டணியாக இருக்கு.
இப்போ திமுகவில் காங்கிரஸ் நெடுங்காலமாக இருக்கிறது, ஒரு மன்மோகன் சிங் காலத்திலிருந்து இருக்குது, தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸோடு இருப்பதற்கு ஒரு கொள்கை ஒற்றுமை இருக்குது. ரெண்டு பேரும் மதச்சார்பற்ற அரசியலை விரும்பக்கூடியவர்கள். இடதுசாரிகளுக்கு பாஜக கூடாது என்கிற கருத்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு சனாதன எதிர்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பாஜக எதிர்ப்பு இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கிறது. அதனால இந்த கூட்டணி வந்து ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி, ஒரு இயல்பான கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் வந்து எடுபடும். நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் அதிமுகவை பற்றி எவ்வளவு மோசமாக பாஜக பேசிச்சு, பாஜகவை பற்றி அதிமுக எவ்வளோ மோசமாக பேசினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன விதமான கருத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியாக மாறாது. அப்புறம் தேர்தலுக்காக திடீரென்று அமைக்கப்படுகிற எந்த கூட்டணியுமே களத்தில் சாதாரண கிரவுண்டு லெவலில் போய் வேலை செய்யாது. இப்போ அமலாக்கத்துறை விசாரணை வருகிறது, வருமான வரித்துறையின் விசாரணை வருகிறது, தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை பிடுங்கி விட்டு போயிடும், ஏதோ ஒரு சிக்கல் வருதுங்கிற அச்சத்தில் வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி போகலாம். தொண்டர்கள் எதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும்? தொண்டர்கள் பாஜகவை பார்த்து ஏன் அச்சப்படணும்? சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவன், வழக்குக்கு அஞ்சுறவன், இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவன், வேலுமணி தங்கமணி அச்சப்படலாம், சிவி சண்முகம் அச்சப்படலாம். அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கைப்பொருள் காணாமல் போயிடும், சேமித்த பொக்கிஷங்கள் வந்து செலவாகிவிடும், அவங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, வேணா காம்ப்ரமைஸ் ஆகலாம். தொண்டனுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? எல்லா கட்சியிலையுமே நேரடி ஆதாயத்தை அனுபவிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியை வைத்துக்கொண்டு சம்பாதிக்கிறவர்கள், கான்ட்ராக்ட் வாங்குறவன், அரசு பதவி வாங்குறவன், அல்லது அமைச்சர் ஆகிறவன், எம்எல்ஏ ஆகிறவன், வந்து வேறு விதமான தொழில்கள் செய்து கொடுக்குறவங்க, சட்ட ரீதியான அனுசரணைகளுக்குள்ள இருக்கிறவங்க என்று ஒரு 1000 குடும்பம் தான் பழைக்க முடியும். ஒரு 1000 குடும்பத்தை தாண்டி நீங்கள் அந்த அரசியல் கட்சியால் யாருக்கும் பயன் இருக்காது, நேரடி பயனை அனுபவிக்க முடியாது. அப்போ தொண்டர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள், நேரடி பயனை அனுபவிக்காதவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பவே இல்லை. பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அவர்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி. அவர்கள் அண்ணாவினுடைய அரசியலை பார்த்து, எம்ஜிஆரின் அரசியலை பார்த்து, ஜெயலலிதாவினுடைய அரசியலை பார்த்து வந்தவங்க. அதனால போய் வந்து பம்மிக்கிட்டு அமித்ஷா முன்னாடி நிற்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைவராக பார்க்க மாட்டாங்க. இப்போ நிறைவா சார், இப்போ ரீசெண்டாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி விஜய் விமர்சனம் பண்ணி யாரும் பெருசாக பேசுறது இல்லை. இப்போவும் இப்போ இது கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட அதிமுக தரப்புல இருந்து யாருமே விஜய் ஒரு கடுமையான விமர்சனம் வச்சோ பார்க்கவே இல்லை. அப்படின்னும் போது இன்னும் வெயிட் பண்ணுறாங்களா கூட்டணிக்காக? இப்போ தாவேகா சைட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒரு மாற்றம் வரும், டிசம்பரில் அறிவிப்பு வரும்ன்றாங்க. மேபி இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அவர் போவாரா? பாஜக இருக்கும்போது உள்ளே போவாரா? திமுகவை எதிர்ப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமான எல்லைக்கு நான் போவேன், எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானால் நான் போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமாக விஜய் பேசியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் எல்லைக்கு போக போறாரா, சைனா எல்லைக்கு போக போறாரானா இல்லை, பாஜக எல்லைக்கு போறாரு. ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதுங்க கொள்கை? விஜய்க்கு கொள்கை இருப்பதாக விஜயை நம்பல, நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போது திருவள்ளுவரோட கருத்துங்க, விஜயோட கருத்து கிடையாது. திருவள்ளுவருடைய கருத்து. விஜய் அந்த கருத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டாங்கல்ல, ஆதவ ஒரிஜினலாம் வச்சு, அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பின்னால் நிகழ்ந்த ஆணவ படுகொலையிலிருந்து, தலித்து வன்கொடுமையிலிருந்து ஏதாவது ஒன்றிற்காக கண்டன அறிக்கைகளோ களப்பணியோ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா? பிஜேபிக்காரங்க கூட தான் சொல்கிறாங்க வேங்கவியல் பிரச்சனை இருக்குன்னு. அதுக்காக அவன் சாதியை ஒழிக்க பாடுபடுவானா? சனாதனத்துக்கு எதிராக ஒன்று திரளுங்கள்னு திருமாவளவன் சொல்கிறாரு. வேங்கவியலுக்கு அடிப்படை காரணம் என்ன? சாதிய ஒரு மிக மோசமான வன்கொடுமை தானே காரணம். அந்த சாதிய வன்கொடுமைக்கு என்ன காரணம்? சனாதனம் தானே காரணம். அப்போ அந்த சனாதனத்தை ஒழிப்பவனு பிஜேபிக்காரன் சொல்லுவானா? திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக நீங்க வேங்கவியலை காட்டணும். திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக ஒவ்வொரு வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அவலத்தை காட்டணும். திமுகவுக்கு எதிராக வீழ்த்துவதற்கு அவங்க வேறு வேறு வியூகங்களை வகுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால விஜய் நீண்ட கால அரசியலில் நீடிக்காமல் போவதற்கு சரியான வாய்ப்பு பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுதான். அதை மட்டும் அவர் செஞ்சுட்டாருன்னா இறந்து பிறந்த குழந்தை மாதிரி தொடக்கத்திலேயே அவர் அரசியல் முடிவுக்கு வந்தோம். ஜனநாயகன் தான் அவருக்கு கடைசி படம்னு அவர் நம்மள்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அட்லீட் அடுத்த படத்துக்கு கதை கேட்குறாரு. அவருக்கு அரசியல் வந்து 100% ஒரு அரசியல்வாதியாக மாற முடியாது. அவருக்கு அந்த ஆற்றலோ, அந்த சிந்திக்கக்கூடிய திறனோ, வழி நடத்தக்கூடிய தலைமை பண்போ எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது. அவர் மதுரை விமான நிலையத்தில் என்ன சொல்றாரு? நான் ஷூட்டிங் போறேன், வெட்டி போயிர்களா, வேலை வெட்டி இல்லாதவங்களா பின்னாடி வந்துடாதீங்கன்னா தான் சொன்னாரு. மக்களுக்கான செய்தி ஏதாவது சொன்னாரா? பூத் ஏஜெண்டா ஏதாவது சொன்னாரா?
இல்லை விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏதாவது புதிய கருத்தை சொன்னாரா, யார் சொல்லாத கருத்தை சொன்னாரா, எல்லாமே திமுகவில் சொல்லப்பட்ட கருத்தை பூராமே சொல்லிட்டு திமுக வீழ்த்துவேனார். அவ்வளோதான். திமுகவின் கோட்பாடுகளை பூரா தன்னுடைய கோட்பாடுன்னு சொல்லிட்டு அண்ணாவை தான் மேற்கோள் காட்டுறாங்க. நீங்கள் பூத் ஏஜெண்டாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் விஜயே கூட மக்களிடம் செல், மக்களோட மக்களாக வேலை செல் அதெல்லாம் சொல்கிறார்ல அப்படின்னு அண்ணா சொன்னாருங்கிறாரு. அண்ணா வந்து திமுக தலைவரா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா? மக்களிடம் செல்லுன்னு விஜய் வந்து தொண்டர்களை பார்த்து சொல்றாரு. அவன் மக்களோட மக்களாக தான் இருக்கான். மக்களிடம் செல்லாதவர் விஜய் மட்டும்தான். அதனால தனக்குத்தானே கண்ணாடி முன்னாடி நின்று பேச வேண்டிய டயலாக பூராமே பூத் ஏஜென்ட் மாநாட்டில் பேசுறாரு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி.